பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன், உம்மை போல ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே. எல்லோரும் பழைய பாடல், நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமாய் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து பாடணும், சந்தோஷமா பாடணும். நன்குள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவே. எந்த நன்குள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வமே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே அந்த நாருயிரே, இயேசுவே அந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினோடி வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினோடி வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே அந்த நாருயிரே, இயேசுவே அந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நான் நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன். என உயிர் உள்ள தெய்வம் நீங்க ஒருவர் தான் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு பாடுவோம். நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பே உயிருள்ள தெய்வமே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பே உயிருள்ள தெய்வமே. ஆனந்தம் ஆனந்தமே, எல்லாம் சத்தமா அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே அந்த நாருயிரே, இயேசுவே அந்த நாருயிரே. என் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திட பரிசுத்த ஜீவியமே. எல்லாம் கைதட்டி சந்தோஷமா. எந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. பாடுங்க. இந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும்
சத்தமா ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே அந்த ஆருயிரே இயேசுவே அந்த ஆருயிரே பொன் வெள்ளியமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ பரலோகத்தின் செல்வமே என் அரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நீரே எனக்கு போதும் என்கிற அந்த வாஞ்சையோடு ஆண்டவரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசியோ வீணல்லவோ பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசியோ வீணல்லவோ பரலோகத்தின் செல்வமே அருளேசு போதோ எனக்கு நீரே பரலோகத்தின் செல்வமே அருளேசு போதோ எனக்கு நீரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே அந்த ஆருயிரே இயேசுவே அந்த ஆருயிரே எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவே எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவே உம்மை போல் ஒரு தேவனை எல்லாரும் தந்த தெய்வமே உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலில் எல்லா சத்தமாடுவே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே அந்த ஆருயிரே இயேசுவே அந்த ஆருயிரே இயேசுவே அந்த ஆருயிரே ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திர பரிசுத்த ஜீவியமே அல்லேலூயா. இந்த மாய உலகத்தை நம்ம வெறுக்கும் பொழுது பரிசுத்த நமக்குள்ள வரும் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. பொன் வெள்ளியமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் வீண் அல்லவோ பரலோகத்தின் செல்வமே என் அரும் இயேசுவை போதும் எனக்கு. ஒரு அலையில சொல்லுங்களேன் அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு எனக்கு போதும்? எத்தனை சொல்ல முடியும்? நிச்சயமா ஆண்டவர் நிச்சயமா நம்மை அந்த ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மை நடத்த முடியும். எனவே எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை என்கிற பாடலை நம்ம எல்லாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தி மீட்டீரே இரக்கம் ஈ மைனர். அபிஷேகத்தை அனுப்பவரே ஆறுதல் நாயகனே உந்தன் பாதம் அமர்ந்து ஓயாமல் முத்தம் செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கைதட்டி எல்லாரும் உற்சாகமா. எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் இயேசுவை எப்படி நான் பாடுவேன் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லி நான் துதிப்பேன் மறுபடியும் உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன்
ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை அப்படி நான் பாடுவேன். என்ன சொல்லி நல்ல கைதட்டு. உம்மை அப்படி நான் பாடுவேன். சந்தோஷமா என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகத்தை அனுப்பவரே, ஆறுதல் நாயகனே, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வாண்டவரே. நல்ல கைதட்டி பாடுவோம். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகத்தை அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, உம்மை அப்படி நான் பாடுவேன். என்ன சொல்லி நான் துதிப்பேன். இயேசுவை அப்படி நான் பாடுவேன். ஓ என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்தே ஓயாமல் முத்தம் செய்யோவே. உந்தன் பாதம் அமர்ந்திருந்தே ஓயாமல் முத்தம் செய்யோவே. ஐயா ஓயாமல் முத்தம் செய்யோவே. ஐயா ஓயாமல் முத்தம் செய்யோவே. உம்மை அப்படி நான் பாடுவேன். என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை அப்படி நான் பாடுவேன். என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதான் ஐயா. நல்ல கைதட்டு. வேடிக்கை பார்க்காம எல்லாரும் தேவ பிரசனத்தை உணர்ந்தவங்களா உண்மையாக கர்த்தரை பாடி தேவனை உயர்த்துவோம். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல பங்கு நீதானையா. நல்ல பங்கு நீதானையா. எனக்கு நல்ல பங்கு நீதானையா. உம்மை அப்படி நான் பாடுவேன். என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை அப்படி நான் பாடுவேன். என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக்கொள்வேன். கூடவே வைத்துக் கொள்வேன். வருகையில் எடுத்துக்கொள்வேன். கூடவே வைத்துக் கொள்வேன். ஐயா கூடவே வைத்துக் கொள்வேன்.
நான் பாடுவேன். நல்ல கை. என்ன சொல்லி நான் துதிப்பேன், சந்தோஷமா எல்லாரும். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். சந்தோஷமா பாடுவேன். எப்படி நான் பாடுவேன், இயேசுவே என்ன சொல்லி நான் துதிப்பேன். இயேசுவை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இயேசுவை அப்படி நான் பாடுவேன். சந்தோஷமா என்ன சுயத்தான கபலரதலரா எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த ஆண்டவர், உந்த நாம உயர்த்திடுவேன், உன் விருப்பம் நான் செய்திடுவேன். ஆண்டவரே, என் சித்தம் அல்ல அல்ல உங்க சித்த என் வாழ்க்கை நிறைவேற இந்த கால நேரத்தில் அர்ப்பணிப்போடு கூட பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். நல்லா கைகளை தட்டி பாடி. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். பாடுவேன். எல்லாரும் வாயை திறந்து சந்தோஷம் மகிழ்ச்சியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன், இயேசுவே என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்த நாம உயர்த்திடுவே, உம்பிரப்ப செய்திடுவே, உந்த நாம உயர்த்திடுவே, உம்பிரப்ப செய்திடுவே, ஐயா உம்பிரப்ப செய்திடுவே. நாங்க உங்க விருப்பம் செய்திடுவே. உம்மை எப்படி நான் பாடுவேன். பாடுவோம். கிருபையாண்டவரே, ராஜாவுக்கு மகிமையாண்டவரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நல்ல விடுதலையோடு நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்தி அல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாம உயர்த்தப்படுவதாக. அல்லேலூயா.
உங்க நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரை துதிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய மகிமை நமக்குள்ளாய் வெளிப்படும். ஆமென். தேவ மகிமை வெளிப்பட்டால் போதும், நம்முடைய மன விருப்பம் நிறைவேறும், நம் தேவைகள் சந்திக்கப்படும். நம் கேட்காமையே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். ஆமதிக்கிற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா அல்லேலூயா. அவரை உண்மையாய் பாடும் பொழுது தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த தேவன் போதுமானவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பாடினா போதும், இன்று கண்ட எகிப்தினை இனி நீ காண்பது இல்லை. அல்லேலூயா. அவர் பாதத்தில் உண்மையாக அமர்ந்திருந்தால் போதும், அவர் இன்று காண்கிற எகிப்தினை என்ன செய்ய மாட்டோம், நீ காண மாட்டோம். பக்தன் சொல்லுகிறான், தோத்திரம். அவர் செய்த மகத்துவங்களை நினைத்து அவரை துதியுங்கள். அம்மை காட்டு புறாக்களை பார்த்து சொல்லுகிறான், அம்மை பறவைகளை பார்த்து சொல்லுகிறான், மிருகங்களை பார்த்து சொல்லுகிறான், வாலிபர்களை பார்த்து சொல்லுகிறான், முதியோர்களை பார்த்து சொல்லுகிறான். எப்படி ஆண்டவரை துதிக்கணும்? நல்ல ஓசையுள்ள கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அம்மை தோத்திரம். வேடிக்கை பார்க்குற கூட்டத்துக்கு அற்புதம் இல்லை, உண்மையை ஆராதிக்கிற கூட்டத்துக்கு அற்புதம் நடக்கும். அம்மை தோத்திரம். நம்ம பாட்டு பாடும் பொழுது அது நம்ம உள்ளத்துக்குள்ளேருந்து வரணும். அம்மை தோத்திரம். ஏதோ நம்ம வேடிக்கை பார்க்குற ஆட்களாக இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே போயிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்யணும்னா உண்மையாக சேர்ந்து பாடுங்க. அம்மை தோத்திரம். ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம நினச்சினா நேரம் போக்குக்காக இந்த ஆராதனை அல்ல, எல்லாரும் இணைந்து பாடணும், நல்லா கைதட்டி பாடணும். எப்படி பாடணும்? ஆமாம். பைபிளெல்லாம் நினச்சினா சைடில் சொருக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் இந்த சேர் தானே, கை வச்ச சேர் தானே, சைடில் வச்சுக்கலாம். கீழே மட்டும் வைக்க வேண்டாம், சைடில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா கையை தட்டி பாடுங்க. ஆமாம். தோத்தனை என் கூட சேர்ந்து பாடுங்க. இன்று கண்ட எகிப்தினை இனி காண்பது இல்லை. ஒரு பழைய பாடல் நம்ம எல்லாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தார், கெம்பீரமாய் அறுத்திடுவார். கண்ணீரோடு நீ விதைத்தார், கெம்பீரமாய் அறுத்திடுவார். இந்த வேளை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தார், ஆவியால் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தார், ஆவியால் கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாமல் காத்திடுவார். பாதைகளை காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார்.
வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாமல் காத்திடுவா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாமல் காத்திடுவா. பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவா. பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவா. இந்த கண் உறங்கவில்லை தூங்கவில்லை இஸ்ரவேலை காக்கும் தேவன். உறங்கவில்லை தூங்கவில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் நம்மை தேற்றிடுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன நமக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் நீச்சிடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றைய தேவை தேவா அதையே போதாரும் தேவா. இன்றைய தேவை தேவா அதையே போதாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை தேவ வல்லமை எல்லாரும் மேலும் பரலோகத்தின் வல்லமை பரலோகத்தின் வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அற்புதமான தேவனுடைய வல்லமை பெந்தெக்கோஸ்தே நாட்கள் ஓற்றப்பட்ட அதே வல்லமை வல்லமை
உன்னதத்தின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை என்னுள்ள தேவன் பால் பொங்கி வழியுதே எசனை ரட்சித்தார நாடி பாடுவே எவரும் அறியாரு என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே என்னுள்ள தேவன் பால் பொங்கி வழியுதே எசனை ரட்சித்தார நாடி பாடுவே எவரும் அறியாரு என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் எனில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் எனில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் எனில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவியை உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா உன் மாறியாக அன்று பொழுந்திட்ட ஆவியே மாறியாக என்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் ஆவியோடு உண்மையோடு பரிசுத்த ஆவியோடு பிரசன்னத்தோடு ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவியை உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா மாறியாக என்று பொழிந்திட்ட ஆவியை மாறியாக என்று பொழிந்திடுமே நல்ல ஆவியில விடுதலையோடு ஹல்லேலூயா ஆவியோடு பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் ரிமானா சகதன ரபாபா ஒரு அத்தான ரதானி அந்தல ரபாபா ரதலா உரியந்தன ரமணல ரம சங்கரதன ரபாபா உயிரான இயேசுவே உரியந்தன நன்றி ஆண்டவரே அப்படி நாம் எல்லாரும் எழுப்பி நின்று ஹல்லேலூயா என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து எல்லாம் சேர்ந்து என் உயிரே ஆண்கள் பக்கத்துல சத்த வரட்டு எல்லாரும் நான் உம்மை துதிப்பேன் கரம் உயர்த்தி என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா
ஐயா உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் அல்லேலூயா 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 எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா 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 என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் எல்லாம் சேர்ந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா உங்க முகத்தை பார்க்கணுமே எல்லாம் நீங்களே சத்தமா வாஞ்சையோடு சொல்லுவோம் முகத்தை பார்க்கணுமே ஏசையா உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா அல்லேலூயா 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 எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும் எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும் எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும் எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும் உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா உங்க முகத்தை பார்க்கணுமே எல்லா தாகத்தோடு சத்தமா முகத்தை பார்க்கணுமே ஏசையா உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா கரம் உயர்த்தி அல்லேலூயா அவர் முகத்தை பார்த்தா போதும் யோர்தான் விலகி ஓடும் எரிகோ ஆமை மாறும் பாடுகள் நீங்கும் அற்புதம் நடக்கும் அல்லேலூயா யோர்தானில் வெள்ளங்கள்
ஆகிவிடும். எரிகோவில் மாதிர்களும் இடிந்த வேளும் உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. அல்லேலூயா அல்லேலூயா பரம சகோதரா. எல்லாம் சேர்ந்து யாத்தியானாரா சத்தத்தை உயர்த்தி நம்முடைய ஆண்டவரை உயர்த்துவோமே. ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்க மேலே ஊற்றப்படும். உங்க வாழ்க்கை இருக்கிற பலவீனம் மாறும், உங்க வியாதிகள் மாறும், உங்க போராட்டங்கள் மாறும். அமை ஆசீர்வாதத்தின் தடைகள் இன்றைக்கு விலகுவதாக. அமை சரியத்தில் அற்புதம் நடப்பதாக. தேவ மகிமை உங்களை நிரப்புவதாக. தேவனே உம்முடைய மகிமையப்பா, உம்முடைய வல்லமை ஆண்டவரே. அல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ராஜாதி ராஜாவுக்கு, தேவாதி தேவனுக்கு, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய பரிசுத்த தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க மகிமை உம்முடைய ஜனத்தை மூடட்டப்பா. எல்லா தடைகள் மாறட்டும், ஆசீர்வாதம் வாசல்கள் திறக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நீர் உம்முடைய தொடுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்று மேன்மைப்படுத்துவீராக, கனப்படுத்துவீராக. எதிர்பார்த்த நன்மைகளை எங்கள் ஜனத்திற்கு நீ தந்த ஆசீர்வதியும் ஆண்டோடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் பிரசன்னத்துக்கு நேராக கடந்து செல்வோம். வேதம் இவ்வாறு சொல்கிறது, ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம். இவ்வளோ நேரம் பாடல் மத்தியில் அசைவான ஆண்டவர், இவ்வளோ நேரம் துதியின் மத்தியில் கடந்து வந்த ஆண்டவர் ஒரு விஷயங்களோடு பேசும்படியாய், ஒரு விஷயங்களோடு உறவாடும்படியாய் திவ்ய மகத்துவ வார்த்தைகள் இந்த காலவேளையில் கடந்து வந்து வாழ்க்கையில் காணப்படுற எல்லா தரித்திரங்களையும் மாற்றும்படியாய், எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை மாற்றும்படியாய், எல்லா கவலை கண்ணீர்களை மாற்றும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி கிரியை செய்யும்படியாய் தேவன் நோக்கி பார்ப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி தகப்பனே. இந்த நாளின் செய்தியும் கரங்களை கொடுக்கிறேன். கர்த்தர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இதுதான் நம்ம கேட்குற நல்ல பிதாவே, ஆமென். என் பேர் ஜோஷுவா ஜெயபால். நான் சென்னை பட்டணத்திலேருந்து கடந்து வருகிறேன். என்னிடத்தில் ஒரு 300க்கு அதிகமான ஊழியக்காரர்கள் உண்டு. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பல விதமான செய்திகள் உண்டு. புதிய வானம் என்ன, புதிய பூமி என்ன, புதிய எருசலேம் என்ன, சியோன் என்ன, பரதேசினா என்ன, பரலோகம் என்ன, பரலோகத்தை எத்தனை வாசல், எந்த வாசல் வழியாக பிரவேசிக்க போகிறோம், சேராபின்னா என்ன, கேராபின்னா என்ன, புறம்பான இருட்டுனா என்ன, 1000 வருட அரசாட்சினா என்ன, நியாயத்தீர்ப்புனா என்ன, தெரியாமலே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி அநேக செய்திகள் உண்டு. ஆனால் எனக்கு கொண்டு வந்த முகாந்திரத்தை மாத்திரத்தினால் நிறைவேற்றுகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ராட்சதர்கள், அரக்கர்கள். ராட்சதர்கள் அரக்கர்கள் இருந்தாங்களா இல்லையா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
அந்நாட்களில் ராட்சதர்கள் அரக்கர்கள் பூமியில் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அந்நாட்கள் யார் இருந்தா? ஆண்டவர் மனுஷன் தானே படைச்சாரு. எங்கேருந்து உருவானா ராட்சதன்? 2ஆம் வசனம் வாசிங்க போகலாம். தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளில் அதிகமாய் அழகுள்ளன் கண்டு, ஆமாங்க, முதல்ல ராட்சதர்கள் அரக்கர்கள் கர்த்தர் பிள்ளைகள் விரோதமான ஒரு வகையான கூட்டம், பலத்த ஜனங்கள், நெடிய ஆட்கள், பலவான்கள் இந்த பூமியில் எப்படி உண்டானாங்கன்னா தேவகுமாரரும் மனுஷகுமார்த்திகளும் ஒன்றா இணையினால்தான். இவர்கள் அவளுக்கு பிள்ளைகளை பெற்றபோது பூர்வத்தில் ராட்சதர்களாய் அரக்கர்களாய் பலவான்களாய் மாறி போனார் என்று 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், ஏன்னா 9 மணிக்கு முடிக்கணும்ட்டாரு. 2வது ஆராதனை விளக்கமாக சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. எப்படி உருவானான்னு பார்த்தோம். தேவகுமாரரும் மனுஷகுமார்த்திகளும் ஒன்றா இணைனால்தான் யார் உண்டானா? சத்தமாக சொல்லுங்களாங்க. ஒரு குத்துனா மூக்கில் ரத்தம் வர மாதிரி இருக்கணும். நீங்கள் சொல்கிறது அப்படியே அலறணும், வைப்ரேஷன் இருக்கணும் அந்த சபையில். என்ன இருக்கணும்? ஆமாம், எல்லாம் சொல்லுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து ஆக்டிவாக இருங்க. சுறுசுறுப்பாக இருந்தாலும் ஜெயம்தான். அது நம்ம உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறவனால தான் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. சுறுசுறுப்பாக இருக்கிறவன் கடனே வாங்க மாட்டான். ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு உழைச்சின்னு போயிட்டே இருப்பான். சுறுசுறுப்பாக இருக்கணும், வியாதியாக வராது. ஒரு வார்த்தை சொன்னால் என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லணும். நாட்கள் யார் இருந்தா? ஆமாம். எப்படி உருவானான்னு பார்த்தோம். தேவகுமாரரும் மனுஷகுமார்த்திகளும் ஒன்றாயினா தான் அரக்கர்கள் இந்த பூமியில் உண்டானாங்க. சரி, அவன் உருவம் எப்படி இருந்தது? கை கால் எப்படி இருந்தது? ராட்சத்தை என்னென்ன காரியங்களை பண்ணுவான்? இப்போ யார் நம்ம வாழ்க்கை காணப்படுற அரக்கன்? அவனை எப்படி வீழ்த்த முடியும்? எப்படி இந்த திருப்பூர் பகுதியில் எப்படி நம்ம பிஸ்னஸில் எப்படி நம்ம ஜெயமாய் வாழ முடியும் என்பதை மட்டும் நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். இடத்துல வாசிக்கலாம். முதலாவது கோலியாத் ஒரு ராட்சதன். இந்த கோலியாத் எப்படி இருப்பானாம்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு அரக்கன் நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். நீ நல்லா நீ கோலியாத்தோட உயரம் எவ்வளோங்க? ஆமாம், 1 முழம் எவ்வளோ தெரியுங்களா? 1.5 அடி. 6 முழம் எவ்வளோ தெரியுங்களா? 9 அடி. 1 ஜான் 3/4 அடி. வேதம் மாராட்சியால் சொல்கிறாங்க, நாட்களில் இருந்தவங்களாம் ரொம்ப பெரிய பெரிய உருவமாக இருந்தது. பெரிய பெரிய கை, பெரிய பெரிய முழம். வேதம் மாராட்சியால் சொல்கிறாங்க கோலியாத்தோட உயரம் 11 அடியாம். 11 அடினா எவ்வளோ தெரியுங்களா? அந்த சீலிங் தான் 11 அடி. 11 அடி ஹைட் உள்ள ஆள் இங்கே பிரசங்கத்துக்கு வந்தால் எப்படி இருக்க நினைக்கிறீங்க? ஹைட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரை தாண்டது. கை நீட்டினா 2nd ஃப்ளோர் போகும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய உருவம் பார்த்தீங்களா? திருப்பூரில் ஒரு அப்படி ஒரு ஆள் தேவை. ஏன் சொல்லுங்கள்? பேப்பர் போடுறதுக்கு, பால் பாக்கெட் போடுறதுக்கு, வாட்டர் கேன் சப்ளை பண்ணுறதுக்கு, படிக்கட்டு ஏறவானா, சுண்ணாம்பு அடிக்கிறது ஏணி தேவையில்ல. எவ்வளோ பெரிய உருவம் பாருங்கள். ஆகியால் தான் தேசத்தில் இருந்த அத்தனை ஜனங்களும் சமஸ்த இஸ்ரவேல் இராணுவர்களும் ஒரே ஒரு கோலியத்தை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். ஏனென்றால் ராட்சதர்கள் அரக்கர்கள் மிகவும் பராக்கிரமசாலியாக காணப்பட்டார்கள். ஒரு சாதாரண மனுஷன் ராட்சதனோடு போராட முடியாது, அதனோடு யுத்தம் செய்ய முடியும். அரக்கர்களை பார்த்து ஜனங்க பயந்து நடுங்கினார்கள். ஹல்லேலூயா. அவன் செஸ்ட் 4 அடி தான். அதெல்லாம் அடுத்த ஆராதனையில் சொல்ல போகிறேன். 1000 கிலோ வெயிட் உள்ள ஆளாக இருந்தானா யார்? கோலியாத்து. 500 கிலோ வெயிட்டை தூக்கின்னு வந்தானா. அதெல்லாம் அடுத்த ஆராதனையில் சொல்கிறேன். ராட்சதர்கள் அரக்கர்கள் மிகவும் பராக்கிரமசாலியாக காணப்பட்டார். இன்னொரு ராட்சதன் சொல்லிட்டு நான் செய்திகளாக கடந்து போகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனம். 21, 20 வாசிங்க பாருங்க. இன்னும் ஒரு யுத்தம் காத்தூரில் நடந்தபோது கோலியாத்தோட ஹைட்டாக ஒரு மனுஷன் இருந்தானா. நல்லா கவனிங்க எல்லாரும். என்ன பாருங்களேன், இந்த கையில் 6 விரல், இந்த கையில் 6 விரல் இருந்தான். அவன் கால்களில் அவ்வாறு, இந்த கால் 6 விரல், இந்த கால் 6 விரல் இருந்தான். எத்தனை விரல் இருந்துதாங்க? இவன் யாரா இருந்தானா? இவன ராட்சத பிறவியா இருந்தான். ஹைட் வெயிட் மட்டும் இல்லை, உடல் உறுப்புலாம் எக்ஸ்ட்ரா ஆகுது. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 விரல், கால்லாம் பார்த்தீங்கன்னா 6 விரல். நான் நினைக்கிறேன் உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கூட டபுளாக இருந்திருக்கேன் நினைக்கிறேன். இல்லை 5-6 கிட்னி இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன்.
ராட்சதர்கள் அரக்கர்கள் மிகவும் பராக்கிரமசாலியாக காணப்பட்டார்கள். ஒரு சாதாரண மனுஷன் ராட்சதனோடு போராட முடியாது, அவனோட யுத்தம் செய்ய முடியாது. அரக்கர்களை பார்த்து ஜனங்க பயந்து நடுங்கினார்கள். இப்படி நிறைய ராட்சதர் இருக்கான். உபாகமம் எல்லாம் போய் வாசிச்சு பாருங்க, ரெண்டு ராஜாக்களில் போய் வாசித்து பாருங்க. இப்படி தேடி வாசித்து பாருங்க. பைபிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லையா? அப்போ எப்படி உருவானான்னு பார்த்தோம், உருவம் எப்படின்னு பார்த்தோம். அந்த நாட்களில் மனுஷன் கண் முன்னாடி அரக்கன் எழும்பினான். இப்போ யார் நம்ம வாழ்க்கையில் காணப்படுற ராட்சதன் என்னென்ன காரியங்களை பண்ணுவான், அதை எப்படி வீழ்த்த முடியும்? எப்படி இந்த திருப்பூர் பகுதியில் நம்ம பிஸ்னஸில் நம்ம வாழ்க்கையை எப்படி ஜெயமாய் மாற்ற முடியும் என்பதை மட்டும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். முதலாவது கோலியாத் ஒரு ராட்சதன். இந்த கோலியாத் என்ன பண்ணுவானாம்? 1 சாமுவேல் 17:10. 1 சாமுவேல் 17:10. பின்னும் அந்த அரக்கன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். போதும் என் கண்மான திருப்பூர் சிட்டி ஏஜி சபை விசுவாசியே, இந்த கோலியாத் என்ன பண்ணுவானாம்? இந்த அரக்கன் என்ன பண்ணுவானாம்? தினமும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற பாளையத்துக்கு நேராக கடந்து வருவானாம். தினமும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற பாளையத்துக்கு நேராக கடந்து வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நிந்திப்பானாம், அவமானப்படுத்துவானாம், அவதூறான வார்த்தைகளை பேசுவானாம், பிரச்சனைகளை கொடுப்பானாம், போராட்டத்தை கொடுப்பானாம், யுத்தத்துக்கு அழைப்பானாம். அல்லையா? அப்போ யாரெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குறானோ, யாரெல்லாம் நம்மளுக்கு போராட்டத்தை கொடுக்குறானோ, அந்த சபைக்கு அப்படியே ஆப்டாக போகும் பாருங்க. யாரெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குறானோ, யாரெல்லாம் நம்ம போராட்டத்தை கொடுக்குறானோ, யாரெல்லாம் நம்மளுக்கு கவலையை கொடுக்குறானோ, யாரெல்லாம் நம்மளுக்கு கண்ணியை கொடுக்குறானோ, யாரெல்லாம் நம்மளுக்கு நிந்தையை கொடுக்குறானோ, அவன்தான் நம்ம வாழ்க்கையில் காணப்படுற அரக்கன். ஹல்லேலூயா! ஏனென்றால் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அரக்கலை காட்டிலும் பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது. ஒரு சாதாரண மனுஷன் பிரச்சனையோடு போராட முடியாது. ஒரு சாதாரண மனுஷன் அவமானத்தோடு போராட முடியாது. ஒரு சாதாரண மனுஷன் கவலை, கண்ணீர் போராடவே முடியாது. பிரச்சனைகள் தான் அரக்கர்கள். இல்லையா? நம்ம சொல்றோம்ல, இந்த ஆளால தான் பிரச்சனை. சொல்றீங்களா இல்லையா? இந்த லேடியால் தான் பிரச்சனை, இந்த பொம்பளையால் தான் பிரச்சனை சொல்கிறோமா? அந்த குறிப்பிட்ட நபர் ராட்சதன் இல்லை, அந்த நபருக்குள்ளேருந்து எழும்புகிற பிரச்சனைகள் மாத்திரமே அரக்கர்கள். பிரச்சனை யார்கிட்ட வரலாம் சார்? உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கூட வரலாம், உங்கள் வீட்டுக்கார கிட்டேருந்து கூட வரலாம். உங்கள் வீட்டுக்கார ராட்சதன் இல்லை, உங்கள் ஹஸ்பண்டுக்குள்ளேருந்து எழும்புது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை தான் அரக்கன். குடிச்சிட்டு வந்து கலட்டா பண்ணுறாரா, அடிக்கிறாரா, உதைக்கிறாரா, தகாத வார்த்தை திட்டுறாரா, மனைவியை சொந்த விழாயலமாக நினைக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு அடிமையை போல் நடத்துவாங்க. அநேக ஸ்திரீகள் கணவன்லேருந்து எழும்புகிற சில பிரச்சனைகளை, கணவன்லேருந்து எழும்புகிற சில பிரச்சனைகளை பெற்ற தாயத்தில் கூட சொல்ல முடியாதபடி தன் இதயத்தில் வைத்து அழுது கொண்டு இருப்பார்கள். ஐயோ, என் பிரச்சனை யாரிடத்துல போய் சொல்லுவேன்? பிரச்சனைகள் அரக்கர்கள் சார். இந்த பிரச்சனையை ஒரு சாதாரண மனுஷன் போராட முடியாது. இல்லைன்னா எங்கன்னா செட்டப் வச்சுருப்பார். செட்டப்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு? ஒவ்வொரு குடும்பத்தில் போய் நெருக்கமாக கேட்டால் தான் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். வெளியில் சிரிச்சு நிற்பாங்க, உள்ளுக்குள்ளே போய் கேட்டால் தான் தெரியும். இவைகள் ராட்சதரை காட்டிலும் மரக்களை காட்டிலும் பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது. ரேஸ், ஷீட்டு, டாஸ்மார்க், வைன்ஸ், வருமானம் அங்கே போவோம். புதுசாக ஒன்று வந்துக்குது, என்ன தெரியுங்களா? ஆன்லைன் ரம்மி. நிறைய பேர் காசு ஆன்லைன் ரம்மியில் விட்டுனுக்குறான். இவைகள் ராட்சதரை காட்டிலும் அரக்கலை காட்டிலும் பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது. பிரச்சனை யார் கட்டலாம் வரலாம் சார், மனைவி கட்டது கூட வரலாம் பிரச்சனை. சில சொல்லுவாங்க பாருங்க, எங்கேருந்து இப்போ இந்த ராட்சசி கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்கிறாங்களா? தலையாட்டத்தை பார்த்தா நிறைய பேர் வீட்டில் சொல்கிறாங்க பொழுது இல்லை. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு ஸ்திரீங்க போடலாம் இல்லை, வெளிநாட்டில் இருக்காங்களே அவங்கள போடலாம் இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம லேடிஸ்னால காமனாக ஒரே ஒரு பிரச்சனை தாங்க. அது தெரியுங்களா? ஞானமாக குடும்பம் நடத்துறது கிடையாது. புத்தி உள்ள ஸ்திரீ ஏங்க சத்தமாக சொல்லுங்களாங்க, ஒரு லைட் உடையணுங்க. புத்தி உள்ள ஸ்திரீ எங்கேருந்து கட்டுறதுங்க? ஓடு தனியாக, ஓலை தனியாக, கதவு தனியாக, ஜன்னல் தனியாக, பேத்து இருக்கிறாங்க. நான் எல்லா லேடிஸும் சொல்கிற வார்த்தை, ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா? விளம்பரத்தை பார்த்து வாழாதீங்க. இன்னைக்கு இந்தியாவே விளம்பரத்தில் போயிருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் புரிகிற மாதிரி சொல்லவா? இந்தியாவே ஆஃபரில் போகுது. ஆஃபரில் சார் டிவியை திறந்தா ஆஃபரு, பேப்பரை திறந்தா ஆஃபரு, செல்ஃபோனை திறந்தா ஆஃபரு இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் தான். சர்ச் பக்கத்தக்கா ஒரு விளம்பரம், சர்ச்சில் கூட விளம்பரம் போவோம். என்ன தெரியுங்களா? இந்த டிசைனர் சரி அழகாக இருக்கேன், திருப்பூர்லேயே பார்க்கல, நான் எங்கே வாங்கினேன் அந்த மாதிரி சொல்லுங்க. இங்கே தான் ஒரு கல்யாண மண்டபத்தில் போட்டு நான் ஒன்று வாங்கினா
இதுதான் சிறப்பு தள்ளுபடி. விளம்பரத்தை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா பல விதமான பிரச்சனை வாழ்க்கையில் வரும். வருமானத்தை பார்த்து வாழுங்க. ஆண்டவர் எவ்வளோமா உங்களுக்கு வருமானம் கொடுக்குறாரு? 10,000 கொடுக்குறாரு, 9,000 குடும்பத்துக்கு. 20,000 வந்தால் 30,000 குடும்பத்துக்கு. 1,00,000 ரூபாய் வருமானம் வந்தால் 60,000 குடும்பத்துக்கு. நான் சொல்கிறேன், கத்துட்டு பிள்ளைங்க கடனை வாங்கக்கூடாது, இன்ஸ்டால்மெண்ட்லேயும் வாங்கக்கூடாது. ஹல்லையா. ஆண்டவருக்கு தெரியும் எது எப்போ கொடுக்குறேன். பக்கத்து வீட்டில் இவ்வளோ பெரிய எல்இடி டிவி வாங்கிட்டான்னு வாங்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் கார் வாங்கிட்டாங்க, 2 வீலர் வாங்கிட்டான்னு வாங்கக்கூடாது. சொந்தக்காரங்க வீடு கட்டிட்டாங்க, நான் 20 வட்டி 30 வட்டியாவது வாங்கி என் வீட்டை கட்டுவேன், பிஸ்னஸை கட்டுவேன், வட்டிக்கு வாங்கி கட்டக்கூடாது. நான் சொல்கிறேன், உங்கள் சொந்தக்காரையோ பக்கத்து வீட்டுக்காரனையோ பக்கத்து பிஸ்னஸ் மேனையோ பார்த்து வாழாதீங்க. உங்கள் பாக்கெட்டை பார்த்து வாழுங்க. ஹலோ, ஒரு குடும்பம் கட்டப்படனா யார் கையில் தான் இருக்கு? உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் சமாளிச்சிடலாங்க. பிள்ளைகள் நிமித்தமாக எழும்புகிற பிரச்சனைகளை எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. பிள்ளைகள் நிமித்தமாக எழும்புகிற எந்த பிரச்சனையும் எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. நான் சொல்கிறேன், இந்த திருப்பூர் சிட்டி ஏஜி சபைக்கு வருகிற வாலிப பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இந்த திருப்பூர் சிட்டி ஏஜி சபைக்கு வருகிற வாலிப பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், எப்போ உங்கள் காலடி எடுத்து இந்த திருப்பூர் ஏஜி சபையில் வச்சிங்களோ அப்போவே உன் எதிர்காலத்தை என்ன ஆண்டவர் பொறுப்பெடுத்துட்டார். ஹல்லையா. உன் பெற்றோர்கள் அனுபவிக்காத வசதி வாய்ப்புகளை கர்த்தரே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எப்போ தெரியுங்களா? ஏற்ற காலத்தில் உயர்த்தப்பட்ட மடிக்கு அவர் பலத்த காலத்தில் அடங்கியிருப்பீங்கன்னா உன் பெற்றோர்கள் அனுபவிக்காத வசதி வாய்ப்புகளை கர்த்தரே ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பாக வாலிப பிள்ளைங்க, ஆனால் சீடி சந்தோஷம் வருவா. சில வாலிப பிள்ளைங்களை காவல் நிலையத்தில் பார்க்கலாம், பலவிதமான போதைப் பொருட்கள் அடிமையாக காணப்படுவான். பிள்ளைகள் நிமித்தமாக எழும்புகிற பிரச்சனைகள் எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. வேலை செய்கிற இடங்களில் மேல் ஆஃபீஸர், சூப்பர்வைசர், முதலாளி, மேனேஜர், அது இல்லாமல் ஆப்போனண்ட்டு, பிஸ்னஸ்மேன், இதெல்லாம் பிஸ்னஸில் நிறைய காரியம் வரும். எப்போ தெரியுமா வரும்? சண்டேல தான் வந்து நிற்கும். அங்கே போகலன்னா பிஸ்னஸ் போயிடும். வேலைக்கு போகலன்னா சண்டேல வேலை ஓவர் டியூட்டி வச்சுருவாங்க. தீபாவளி சீசன் வர இப்போ இல்லை, சண்டே தான் வேலைக்கு வரணும்னுவாங்க. அதுவும் குறிப்பாக பெண்கள் வேலை செய்கிற இடங்களில் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும். இவங்களோடு சாதாரண மனுஷன் போராடவே முடியாது. ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் என் கண்மான ஏஜி சபை விசுவாசியை, ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். கோலியாத் என்ற அரக்கன், அவன் யாராலும் சமாளிக்க முடியாத பிரச்சனை, ஒரு ராஜாவால் சமாளிக்க முடியாத பிரச்சனை, ஒரு தேசத்தால் சமாளிக்க முடியாத பிரச்சனை, சமஸ்த இஸ்ரவேல் இராணுவ வீரர்களால் சமாளிக்க முடியாத பிரச்சனை. கோலியாத் என்ற அரக்கன் யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? சமாளிக்க முடியாத, எல்லாரும் சொல்லுங்க, யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ சொல்லுங்க. கோலியாத் என்ற அரக்கன் யாரு? எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சமாளிக்க முடியாத பிரச்சனையோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுற அரக்கன். ஹல்லையா. இந்த சமாளிக்க முடியாத பிரச்சனையாக கோலியாத்தை தாவீது எப்படி ஜெயிச்சாரு? எப்படி ஜெயிச்சாரு? அதே 45வது வசனம் வாசிங்க பார்க்கலாம், எப்படி ஜெயிச்சார் பாருங்க. அதற்கு தாவீது அந்த அரக்கனை நோக்கி கத்தி எத்துனோர வாயா, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய கூழாங்கல் நாள் அல்ல கர்த்தரின் நாமத்தால். ஹல்லேலூயா. என் கண்மான ஏஜி சபை விசுவாசி, கர்த்தரின் நாமம் உங்களுக்குள்ள இருக்குமானால், கர்த்தரின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது, கர்த்தரின் நாமத்தை உள்ளத்தில் வைத்திருக்கும் போது, கர்த்தரின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கும் போது உன் வாழ்க்கையில் ராட்சதம் போன்ற பிரச்சனை சேதப்படுத்தாது. ஏனென்றால் எல்லா நாமலுக்கு மேலாக உயர்த்தப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம். எல்லாம் முழங்குமா இயேசுவின் நாமத்தினால்தான் இப்பேற்பட்ட அரக்கலை உங்களால் வீழ்த்த முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி சொன்னால் கை தட்டினாங்க. நீங்கள் எங்கெல்லாம் கர்த்தரின் நாமம் உயர்த்தப்படுதோ அங்கெல்லாம் கை தட்டி பாருங்க, ஆண்டவர் உயர்த்துவார். நான் சொல்ல வேதம் அழகாய் திட்டம் தெளிவாய் சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, என் நாமத்தை உயர்த்துகிற, என் நாமத்தை புகழ்ந்து
வந்து பாடுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுதோ அங்கெல்லாம் கை தட்டி பாருங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அண்ட சராசரங்கள் படைத்தவர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர், 7 நட்சத்திரங்கள் கையில் ஏந்தவர், செங்கடல் 2 பிளந்தவர், யோர்தானை பின்னாக ஓட செய்தவர். நீங்க நானும் வாழ்கிறத்தில், நீங்க நானும் வாழ்கிறத்தில் பிசாசின் தலையை நசுக வல்லமைப்பட்ட நாமம் உண்டானால் அது நீங்கள் நானும் ஆராதிக்கிற என் ஆண்டவராக இயேசு நாமம் மாத்திரமே. அடுத்த வேலை சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஐயா, நல்ல துணிமணி இல்லாமல் இருக்கலாம், உன் கணவன் உன்னை மறந்து இருக்கலாம், உங்கள் மனைவி உங்களை தள்ளி இருக்கலாம், நீங்கள் பெற்ற பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம், சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து கூட இல்லாமல் இருக்கலாம், நல்ல வீடு வாசல் இல்லாமல் இருக்கலாம், நல்ல பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கலாம், ஒரு வேளை உங்கள் பேங்க் பேலன்ஸ் 0வா கூட இருக்கலாம். எது இல்லாமல் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால், கர்த்தரின் நாமம் உங்களுக்குள்ள இருக்குமானால், உன்னை காட்டின விசேஷமான இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நீங்க சாதாரண ஆள் நினைச்சா செத்து போற வரைக்கும் நீங்க சாதாரண ஆள் தான். நீங்க தான் விலையேற்பட்டு நினைச்சு பாருங்க, நீங்க தான் விலையேறு. ஏன்னா உங்களோட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நாமத்தை உள்ளத்தில் வைத்திருக்கணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நாமத்துக்கு பயன்படுத்தணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். ஐயா நான் கர்த்தர் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரி கை தூங்க பார்க்கலாம். எல்லாம் உண்மைதான் பேசுறீங்க. எஸ்ஸா நோவா? போய் பேசல. எத்தனை மணிக்கு ஆராதனை? 7 மணிக்கு ஆராதனை. யார் யார் எங்கெங்கே வந்து உட்காந்தீங்க என்று நான் பார்த்துன்னு தானே இருந்தேன். 7 மணிக்கு ஆராதனை எத்தனை மணி வரணும்? 6:59. ஒரு நிமிஷம் முன்னாடியாவது வரணும். நான் எங்கே போனாலும் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு போவேன். என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு செல்வம் பிரதர் வந்தார். வரவே டைம் ஆயிடுச்சு, எனக்காக துடிக்குது. முதல்ல போய் உட்காரணும். நீங்கள் எப்படின்னா நீங்கள் நான் போவா சபை 1 லட்சம் பேர் மத்தியில் 50,000 பேர் மத்தியில் கூட நான் கொண்டு போயிருக்கேன். பெரிய பெங்களூரில் 85 கோடி ரூபாயில் கட்டியிருக்காங்க சர்ச்சு, அதில் கூட கொண்டு பேசியிருக்கேன். குடிசை சபையிலையும் பேசுவேன், 5 பேர் இருக்கிற இடத்துலையும் பேசுவேன். பெரிய ஆலயமோ சின்ன ஆலயமோ ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு போவேன். ஏன் தெரியுங்களா? ஆண்டவருங்க 4 மணிக்கே சிங்காசனம் போட்டு அமர்ந்து இருப்பாரா. என் பிள்ளைகளாம் வர போகிறாங்க, என்னை ஆராதிக்க போகிறாங்க, துதித்து பாட போகிறாங்க. ஆண்டவர் ஆவலாய் 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 வந்து அமர்ந்து இருப்பாரா. ஆலயத்துக்குள்ளே நிர்விசாரமாக வந்ததுனால தான் பல விதமான அடி, பல விதமான பிரச்சனை, பல விதமான நஷ்டம், பல விதமான இழப்பு. வேதம் அழகாய் திட்டம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க பாலாம், கர்த்தருடைய நாமம் பலத்த நீதிமான்கள் அதுக்குள்ள ஓடி. அப்போ உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் சுகமாக இருக்கணும்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுகமாக இருக்கணும்னா, உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் சுகமாக கழிக்கணும்னா, இந்த திருப்பூர் பகுதியில் நீங்கள் சுகமாக வாழணும்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? கர்த்தருடைய நாமத்துக்கு. நான் சொல்ல, பைபிள் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த. சத்தமாக தான் சொல்லுங்களேங்க, கர்த்தருடைய நாமம் பலத்த. துருகம் துருகம் துருகம். வாட் இஸ் மீன் பை துருகம்? துருகம்னா என்னங்க? அடைக்கலமா? அடைக்கலம் இடம். அப்புறம் அடைக்கலம்னா துருகம், மாற்றி மாற்றி சொல்லிக்கலாமா? இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தாலே தெரியும். துருகம்னா டவர். எல்லாம் சொல்லுங்க, என்ன இது? உயரமான செல்ஃபோன் டவரில் ஏறினா திருப்பூர் ஃபுல்லாக தெரியுமா? தெரியுமா? தெரியாதாங்க. சென்னையில் 50 அடுக்கு மாடி, அமெரிக்காவில் 150 அடுக்கு மாடி. அங்கே போய் நின்னா சென்னையில் 50வது மாடியில் நின்னா சென்னை முழுக்க தெரியும். அமெரிக்காவில் 150வது மாடியில் நின்னா நியூயார்க் சிட்டியே தெரியும். இயேசுன்ற நாமன்ற டவரில் நின்னீங்கன்னா உலகமே தெரியும். புரிகிற மாதிரி சொல்லவா? அப்போ தான் கை தட்டுவீங்க. உங்களுக்கு 2026 தெரியும். புரிகிற மாதிரி சொல்லவா? உங்கள் சபையில் போய், பழைய சபையில் போய் ஆராதனை செய்வதை இன்றைக்கே பார்ப்பீங்க. ஒன்றும் புரியலையா? உங்கள் பிள்ளைங்களாம் எழும்பி ஊழியம் செய்வதை இன்றைக்கே பார்ப்பீங்க. ஏன்னா நான் சொல்ல, பைபிள் அழகாக சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். ஒவ்வொரு கர்த்தர் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்க பிரயாசப்படும். எப்பெல்லாம் ஆலய ஆராதனை கூடி வருகிறார்களோ, நீங்கள் பிஸ்னஸில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறேன்னா நான் சொல்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. 7 மணி 2 மணி நேரம் தான் ஆராதனை. 6:59 வாங்க, ஆராதனை முடிஞ்ச பேர் போங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, சேலஞ்ச் பண்ணுறேங்க. 5 மணி சர்வீஸ்னால் 1 நிமிஷம் முன்னாடி வாங்க. 9 மணி சர்வீஸ்னால் 1 நிமிஷம் முன்னாடி வாங்க. 2 மணி நேரம் தான், 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடத்துகிறாங்க இல்லையே. அடுத்த நாள்
குன்றத்தூர் பகுதியில் ஊழியம் செஞ்சுட்டு கடந்து வந்தேன். அந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணார், ஐயா ஒரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிங்க, ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அதே குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. என்னையா பிரச்சனை? ஒரு அம்மாவுக்கு 35 வயசான், ஆஃபீஸில் உட்காந்து எழுதினே இருந்தாங்களா, நரம்பு ஸ்டக் ஆகிடுச்சான். என்ன ஸ்டக் ஆகிடுச்சான்? விரல்லாம் ஒட்டிக்கிச்சு பாஸ்டர், கண்ணெல்லாம் நின்று போச்சு, வாய் பொழந்து மூட முடியல, அப்படியே ஒரு பொம்மை மாதிரி ஆகிட்டாங்க, சாட்சி மாதிரி ஆகிட்டாங்க. என்னையா பண்ணீங்கன்னு கேட்டேன். அந்த அம்மாவை தூக்கவே முடியல, சின்ன அசைய கூட இல்லை. ஆஃபீஸில் இந்த சேரோட தூக்கின்னு போனோம். டாக்டர் என்ன சொன்னார்? அதெல்லாம் நார்மலாகிட்டார் டாக்டர். ஒரு நாளைக்கு ஒரு ஊசி, 10 நாளைக்கு 10 ஊசி போட்டால் நார்மல் ஆகிட்டார் டாக்டர். ஒரு ஊசி 50,000 ரூபாயா? ஹலோ, எதுக்கு? நரம்பு வேலை செய்யறதுக்கு. 10 ஊசி எவ்வளோ? 5 லட்ச ரூபா பில்லு கட்டும். அந்த அம்மாவில் மூச்சு விட முடியல, சுவாசிக்க முடியல, ப்ரீத் பண்ண முடியல. ஆக்சிஜன் வச்சுருக்காங்க, 1 மணி நேரத்துக்கு 100 ரூபாயா. எதுக்கு? ஆக்சிஜன் இல்லைங்க, மூச்சு விடுறதுக்கு. மூச்சு விடணுன்னா, ப்ரீத் பண்ணணுன்னா, சுவாசிக்கிறேன்னா, உயிரோடு இருக்கணும்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ? சத்தமா 1 மணி நேரத்துக்கு 100 ரூபானா ஒரு நாளைக்கு எவ்வளோ? 2000, 10 நாளைக்கு 24,000 ரூபாய் பில்லு கட்டணும். இன்றைக்கி 5 வருஷமா, 10 வருஷமா, 50 வருஷமா, 60 வருஷமா, வெள்ளத்தின் மிஞ்சி 80 வருஷமா மூச்சு விடுறீங்களே, சுவாசிக்கிறீங்களே, ப்ரீத் பண்ணுறீங்களே, உயிரோடு இருக்கீங்களே, பில்லாக கட்டிருக்கீங்க. ஆண்டவர் சீனை கொடுத்துக்காரு. அது என் கணிப்பு பிரகாரம் நான் கவுண்ட் பண்ணல, ஒரு 54. என்னது 54ன்னு கேட்குறீங்களா? 54 பேர் கைத்தட்டல. நிறைய பேர் நினச்சிக்கிறேன் என் பலத்தில் வாலிமான பசங்களாம் கேட்டு பாருங்கள், மரண பயம் என்னன்னு தெரியாது இல்லை. வெட்டானா வெட்டு வருவான், ஓடுற ட்ரெயினில் குதினா கொடுப்பான், ஜிக்குன்னு போவாங்க பைக்கில். நம்ம ஹார்ட் நின்றுடும், சந்தில் முந்தில் போயினே இருப்பானுங்க இல்லை. என்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணி வச்சுருப்பான். ஜிம் பாடி. என்ன பாடி? நீங்கள் பேசினா தாங்க மெசேஜே போவோம். என்ன பாடி? ஜிம் பாடி. இதோட மோசமானவங்க வயசானவங்க. வயசானவங்களை கேட்டு பாருங்க, இது அந்த காலத்து சாப்பாடு. எந்த காலத்து சாப்பாடு? வைரம் மஞ்ச கட்டை. நீ வைரம் மஞ்ச கட்டையாரு, நாட்டு கட்டையாரு, வீட்டு கட்டையாரு, ஆண்ட ஜீவனுக்கு கொடுத்தா தான் இருக்க முடியும். ஹல்லியா ஹல்லியா. கல்மான கத்திரி பிள்ளைங்க, ஒரு பொடி சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்மளாம் நிம்மதியாக சாப்பிட்றோம். சமாதானம் நம்மளாண்ட இருக்கு, சந்தோஷம் நம்மளாண்ட இருக்கு, சமாதான பிரபு நம்மளாண்ட கூட இருக்கிறாரு. சுகத்தை மாத்திரம் கொடுக்கல, நல்ல பலத்தை கொடுத்துருக்காரு. பலத்தை மாத்திரம் கொடுக்கல, நல்ல வருமானத்தை கொடுத்துருக்காரு. கொடுத்த வருமானத்தில் அட்லீஸ்ட் கத்திரி நாமத்து 10ல் ஒரு பங்கு கத்திரி நாமத்துக்கு கொடுக்கணும் இல்லையா? ஐயா, நானே கஷ்டப்பட்டு வேறு சிந்தி சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு என் 10 பங்கு கொடுக்கணும்? கஷ்டப்பட்டுலாம் கொடுக்குவானா? பிறவிலே கந்திரையாக பார்த்துருக்கீங்களா? பிறவி குருடனை பார்த்துருக்கீங்களா இல்லையாங்க? பிறவி குருடனுக்கு பச்சை கலர்னா என்னன்னு தெரியுமா? சத்தமா நிறுத்துங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் ஹிந்திக்காரங்க தான் முழுகுது. பரவாயில்ல, ஹிந்திலேயாவது சொல்லுங்கள், எனக்கு புரியும். பிறவி குருடனுக்கு பச்சை கலர்னா என்னன்னு தெரியுமா? தமிழ் தெரிஞ்சுங்க அவங்களுக்கு. சிகப்பு கலரு நிலா, சூரியன், பஸ்ஸு, ட்ரெயின், செடி, கொடி, மலை பார்த்துருப்பானா? பிறவி குருடனுக்கு திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சண்டே மார்க்கெட் தான் தெரியுமா? பிறகும் போதே குருடு. அவங்க அந்த திருப்பூரை பார்க்குது, ரயில்வே ஸ்டேஷனை பார்க்குது. பிறவி குருடனுக்கு தான் அப்பா அம்மா முகம் எப்படிக்கும் தெரியாது, தான் பிள்ளையோட முகம் எப்படிக்கும் தெரியாது, தான் மனைவியோட முகம் எப்படிக்கும் தெரியாது. அவளையே போகிறீங்க, தான் சொந்த முகத்தையே கண்ணாடியில் பார்க்க முடியாத பிறவி குருடன் நாம் வாழ்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு அழகான கண்களை கொடுத்து எல்லாவற்றையும் பார்க்க முடியா, எல்லாவற்றையும் ரசிக்க முடியா, எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும் ஆண்டவர் கிருபை செய்திருக்காரு. எத்தனை அன்புல நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறோம். 1000 நாவுகள் இருந்தாலும் சோத்தரிக்க துதிக்க போடாது. 2 கை இல்லாமல் நிறைய பேர் இருக்கான் சார். ஹலோ, காலில் சாப்பிட்ற ஆள்லாம் இருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? எங்கள் ஊர்லேயே இருக்கிறான். 2 கை 2 கால் நிறைய பேர் கிடையாது. பாத்ரூம் அவனால் எழுந்து போக முடியாது. யாராவது தூயின் போய் பாத்ரூமில் உட்கார வச்சா தான் போக முடியும். ஆண்டவர் நம்மளை அப்படியே கொண்டு வந்திருக்காரு. எத்தனை நேரத்தில் சர்ச்சு மாற்றினாலும் அங்கேருந்து நடந்து வரீங்க, ஆட்டோலையாவது வரீங்க, எப்படியாவது வரீங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க. சுகத்தை மாத்திரம் கொடுக்கல, நல்ல பலத்தை கொடுத்துருக்காரு. பலத்தை மாத்திரம் கொடுக்கல, நல்ல வருமானத்தை கொடுத்துருக்காரு. கொடுத்த வருமானத்தை அட்லீஸ்ட் கர்த்தர் நாமத்து 10ல் ஒரு பங்கு கொடுக்கணும் இல்லையா? கர்த்தர் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்க பிரயாசப்படுங்க. கர்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேருக்கு ஆசை இந்த சபை திருப்பி அந்த இடத்துக்கு போ இந்த வருஷத்துக்குள்ளே போவோம் சொல்கிற மாட்டோம் அலையில சொல்லும் பாலம். இதை காட்டிலும் அதிகமான ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யும். 5000 பேர் கொண்டு சபையாய் மாறும். எத்தனை பேருக்கு ஆசை?
இந்த சபை வளரணும்னு சொல்லுமா? அல்லையிலே சொல்ல பாருங்க. அல்லையிலே சொன்னால் வளருமா? ஜோம் பண்ண வளருமா? 5000 ஆத்மா எங்கே இருக்குது? உங்கள் ஃபோனில் இருக்குது 5000 ஆத்மா. 100க்கு எத்தனை பேர் ஃபோன் யூஸ் பண்ணி கை தூக்கு பார்க்கலாம்? நல்லா கை தூக்குங்க. இவ்வளோ பேர் இருக்கீங்க, 200-250 பேர் இருக்கீங்க. 100 கான்டாக்ட் கூட இல்லை பாஸ்டர் யாருனா இருக்கீங்களா? என் ஃபோனில் 100 கான்டாக்ட் கூட இல்லைன்னு யாருனா இருக்கீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா நிஜமாலுமே நீங்கள் இந்திக்காரங்கன்னு அர்த்தம். உங்கள் சொசைட்டியில் யாரும் மதிக்கலைன்னு அர்த்தம். 250 × 100 எவ்வளோ? 25,000 பேர் பாக்கெட்டில் இருக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, இந்த திருப்பூர் சிட்டி ஏஜி வேறு யாரையும் பார்க்க வேணாம். இப்போ உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற இந்த 25,000 பேரை பார்த்தாலே ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இந்த சபையில் அதை காட்டிலும் பிரமாணமான இண்டோர் ஸ்டேடியம் நீங்கள் கட்டுவீங்க. அது நான் சின்ன சபை இல்லை, அதை காட்டிலும் பெரிய சபையை உங்களால் கட்ட முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாண்ட போய், சொந்தக்காராண்ட போய், ரட்சிக்கப்படாத உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் போயிட்டு, உங்கள் கூட வேலை செய்கிற படிக்கிறவங்கள கொலிக்காரனை போயிட்டு, இந்த திருப்பூர் சிட்டி ஏஜி சபைக்கு ஒரு 5 வாரம் வந்தால் ஒரு கிஃப்ட் தராங்கன்னு பரப்பி விடுங்க. வேறு எதையும் சொல்லுவாண்ணா? நீங்கள் 5 வாரம் வந்தால் பட்டு போடுவ ஃப்ரீ. எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர்? ரட்சிக்கப்படாத ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லுமா? சொல்ல, ஏதாவது ரட்சிக்கப்படாத ஃப்ரெண்ட் பேர் சொல்ல. ஆயிஷா. வேறு நீ சொல்லுங்கள். ரட்சிக்கப்படாத ஃப்ரெண்டு பேர் சொல்லுங்கள். கார்த்திக். இவங்க 2 பேர் வேலை என்ன தெரியுமா? இது எல்லாருக்கும் சொல்லலை நான். கார்த்திக் என்ன பண்ணி பொய் சொல்லியாவது ஏமாத்தியாவது ஒரு 5 வாரம் அங்கே உட்கார. ஃப்ளைட்டில் கூட்டுவான், ட்ரெயினில் கூட்டுவான், பஸ்ஸில் கூட்டுவான். உனக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன், கிஃப்ட் இருக்குது, ட்ரீட் இருக்குது, பிரியாணி வாங்கி கொடுக்குறேன், எதையாவது ஒன்று சொல்லி ஒரு 5 வாரம் உட்கார வை கார்த்திகை. 6வது வாரம் கூப்பிடாத. 6வது வாரம் கார்த்திக் கூப்பிடுவான், எப்போ போகலாம் சர்ச்சுக்குன்னு. இந்த சபை வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆத்துமாக்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை ஆண்டவர் இந்த சபையில் உண்டு பண்ணும்படியாக விரும்புகிறார். இப்போ இருக்கிற எல்லா எகிப்தியர்கள், இப்போ இருக்கிற எல்லா உபத்திரவங்கள், இப்போ இருக்கிற எல்லா ராட்சத ஆவிகள் ஆண்டவர் இந்த மாதத்திலே, செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் எல்லாத்தையும் மறைத்து போடுவாராம். இன்னும் நீங்கள் ஒன்னஸ் இந்த சபையில் இல்லை. பாஸ்டருக்கு இந்த மாதிரி அவருக்கு ஊற்றி எனக்கு தெரியாது, எனக்கு ஊற்றி தெரியாது. நீங்கள் ஒருமனப்பட்ட ஆவியோடு ஒரே உருவின பட்டயமாக வருவீங்கன்னா, புரியுதா புரியலையா தெரியல உங்களுக்கு, இந்த சபையில் இருக்கிற ஒட்டுமொத்த விசுவாசியம் ஒரே உருவின பட்டயமாக போதகர் கையில் வருவீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் இந்த சபைக்கான இல்லையா? ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆண்டவர்கள் தருவாங்க. போகட்டும், இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. அடுத்த குறிப்பை நான் சுருக்கமாக சொல்லி அடுத்த 6வது நிலையில் 4 குறிப்பை பேச போகிறேன். அதுவும் இதுலேயே நான் பாதி குறைச்சிட்டேன் நிறையா. முதலாவது, நம்மளை அவமானப்படுத்த ராட்சதன் கர்த்தரின் நாமத்தினால் தான் வீழ்த்த முடியும். 2வதாக 2 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. 2 சாமுவேல் 21:16. 4 கிலோ வெயிட் உள்ள ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவுமான இஸ்பிபிலேத் என்ற ராட்சத புத்திரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று காத்து கொண்டுதான். நல்ல கவனிங்க, இங்க ஒரு அரக்கனை பார்க்கிறோம். தாவீதை வெட்ட வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தான். பக்கா லோக்கல் மெட்ராஸ் பாஷையில் சொல்லணும்னா தாவீது என்ன பண்ணணும்னு காத்திருந்தான். பயங்கரமா சொல்றாங்க பாங்க. தாவீதை போட்டு தரலன்னு காத்திருந்தான். கரெக்ட் தான். ஏங்க ஆம்ஸ்டாங்க போட்டாங்களா இல்லையாங்க? உங்களை தான் கேட்குறாங்க. ஸ்கெட்ச் போட்டானுங்களா இல்லையா? யாரை போடுறதுக்கு? ஆம்ஸ்டாங்க போடுறது. இங்கே ஒருத்தன் ஸ்கெட்ச் போடுறான் பாரு. யாரை போடுறதுக்கு? தாவீதை போடுறது ஸ்கெட்ச் போடுறான் பாருங்க. அப்போ யாரெல்லாம் நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மளை இல்லாமல் போன நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மளை நாசமாக போகிறன்னு நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மளை அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறானோ, அவன் தான் நம்ம வாழ்க்கையில் காணப்படுற ராட்சதன். அல்லையா? வன்கனின் ஆவி, பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, குற்றங்கன்பி ஆவிகள், குறை சொல்கிற ஆவிகள் ராட்சதர்கள். உலகத்தான் சொல்லுவோம், கல்லடி பட்டாலும் படல என்ன பண்ணக்கூடாது? கண்ணு வச்சா நல்லாகிற மரம் கூட பட்டு போயிடும், நல்லாகிற பிஸ்னஸ் கூட போயிடும். நான் சொல்ல, வன்கனின் ஆவி பைபிள் சொல்லுது. கடன் பிரச்சனை ஒரு ராட்சம் தெரியுங்களா? கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை அழிவுக்கு நேராக, தற்கொலை நேராக, மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். நாள்தோறும் செய்தித்தாள் எடுத்து பாருங்க. கடன் பிரச்சனை நிமித்தமாக குடும்பமாய் மரித்து போனார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள். வியாதி அறக்கலை காட்டிலும் பல மடங்கு பராக்கம் உள்ளது.
அநேக வியாதிக்கு ஒன்றும் மருந்து கண்டுபிடிக்கல. எய்ட்ஸ் வியாதி, கேன்சர் வியாதியெல்லாம் வந்தால், சில வியாதிலாம் வந்தால் நம்ம ஓட்டர் ஐடியில் பேர் எடுத்துடும், ரேஷன் கார்டில் பேர் தூக்கிடும், ஆதார் கார்டில் பேர் தூக்கிடும். வியாதி அறக்கலை காட்டிலும் பல மடங்கு பறக்கம் உள்ளது. பில்லிசுன்னு எவ்வளோ அவங்க ராட்சம் தெரியுங்களா? சூன்யம் எதுக்கு வைக்கிறான்? ஹோர் குடும்ப குட்டியோட சந்தோஷமாக வைக்கிறான்னா நாசமாக போகணுன்னு வைப்பான். ஏவல் எதுக்கு அனுப்புவான்? கை கால் இழுத்துணுன்னு அனுப்பான்ல. முதலாவது நான் சுருக்கமாக சொல்ல, முதலாவது நாம் பார்த்தோம், நம்மளை அவமானப்படுத்த ராட்சதன் கர்த்தர் நாமத்தினால் தான் விட்டு முடியும். ரெண்டாவதாக நம்ம அழிக்கணும்னு நினைக்கிற ராட்சதர்கள் இவன் ரெவி ஜெயிக்கணுமா? அதே அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்க்கலாம். இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேர கையினாலும் மடிந்தார்கள். அப்படியே முன்னாடி வசனம், இஸ்ரவேலை நிந்தித்தான், தாவீதின் சகோதரனான சிமியான் குமாரனாகிய யோனதானை வெட்டினான். நல்லா கவனிங்க, முக்கியமான குறிப்பு நான் சொல்ல போறேன். உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய குறிப்பு. முதல்ல ஒரே ஒரு அரக்கன் இந்த கர்த்தர் நாமத்தினால கூழாங்கல் அடிச்சாங்க. இங்கே பார்த்தா 4 ராட்சதர் இருக்காங்க. இந்த 4 ராட்சதர்களையும் தாவீதும் அந்த போர் வீரர்களோ இந்த டைம் கூழாங்கல்னால அல்ல, பட்டயத்தினால வெட்டி போட்டான். எல்லாருக்கும் சூப்பரான ஆலோசனை சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கும், அநேகமாக எல்லாருக்கும் கடன் பிரச்சனை, லோனு, இஎம்ஐ அது இதுன்னு வாங்கி வச்சுருப்பீங்கல்ல. மகளிர் குழுவில் கூட வாங்கி வச்சுருப்பீங்க. எல்லாம் இப்போ புதுசாக ஒன்று வச்சுக்கிறோம், அக்கௌண்ட்டு. நம்ம ஆள் கண்டுபிடிச்சிக்கிறோம் பார்த்தீங்களா? அக்கௌண்ட்டு என்ன அக்கௌண்ட்டுன்னா, பேங்க் அக்கௌண்ட்டில் மளிகை கடையில் அக்கௌண்ட்டு, துணி கடையில் அக்கௌண்ட்டு, பால் கடையில் அக்கௌண்ட்டு, நிறைய அக்கௌண்ட்டுலாம் வச்சுருப்பானுங்க. நிறைய இல்லை வந்து கேட்டாங்கன்னா ரெடியாக ஒரு கத்தி ஒன்று வச்சுங்க, ஒரே வெட்டவனு இல்லையா? சாதா கத்தியில் வெட்டினீங்கன்னா சென்னை ஜெயிலோ இல்லை கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் போகணும். ஆனால் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய இந்த வேத வசதினால வெட்டி பாருங்க, எப்பேற்பட்ட ராட்சனை வெட்டக்கூடிய வல்லமை இந்த வசதியில் ஒன்று. கடன் பிரச்சனை வந்துருச்சா? நீயும் கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு என்னது அது? ராட்சதனை வெட்டக்கூடிய பட்டயம். நீ 10 மணிக்கு நான் ஏஞ்சிங்க, 11 மணிக்கு நான் ஏஞ்சிங்க, மற்றவங்களாண்டு பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டவராண்ட பேசுங்க. ஆண்டவரே, நீ கடன் வாங்காத இருப்பாய் சொன்னீர். ஆண்டவரே, இனி நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியாது, என்னை மாற்றம். ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளும், ஒவ்வொரு சாதாரண ஜனங்களும் இந்த வார்த்தையை காலையில் எழுந்து சொல்லணும். நானும் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியாது, கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லையா? நான் உன்னால சொல் காது கேட்கட்டும், இறுதியை நம்பட்டும், அது உங்கள் வாழ்க்கையை மாற்றம். இல்லையா? நான் ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்தேன், கையில் ஜீசஸ் கால்ஸ் புக் வச்சுருந்தான், ஒரு மணி ஆர்டர் ஃபார் வச்சுருந்தான். பிரதர், நீங்களா கிறிஸ்டினா பிரதர்னு? ஆமாயாண்ணா. எந்த சர்ச்சுக்கா போகிறேன்? ஓன்னு ஆட ஆரம்பிச்சிட்டான். யோ, எந்த சர்ச்சுக்கு போகிறேன்னு கேட்டு தப்பா, என்னையா பிரச்சனைன்னு கேட்டேன். இல்லை சார், என் பேர் ஜான் ஜோசப், தேங்காய் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறேன், 10 லட்சம் கடன் வாங்கிட்டேன். ஐயா, வட்டியோடு சேர்ந்து 15 லட்சமாக மாறிடுச்சு. கடன்கார கத்தியத்துன்னு மிரட்டுறான், அசேசியமாக பேசுகிறான், தூஷணமாக பேசுகிறான், நைட்டில் தூங்க விட மாட்டேன்றான், பகலில் வியாபாரம் செய்ய விட மாட்டேறான், என் ஒய்ஃபை பற்றிலாம் தப்பாக பேசுகிறான். ஏன்ச்சான், என்கிட்ட ஒரு சொத்து இல்லை வித்து அடைக்கிறதுக்கு, என்கிட்ட கடைசி பணம் 500 ரூபாய் ஆண்டருக்கு அனுப்பிட்டு, ஜீசஸ் கால்ஸ் அனுப்பிட்டு, இனி நான் தூக்கு மாட்டி சாவலான்னுங்கிறேன். நான் அதான் அழுதுட்டான். அவனை இறங்க ஸ்லோ மோஷனில் பார்த்துட்டு, எப்போ ராஜா சரியான முடிவு எடுத்துக்கிற, போய் சாவுன்ட்டேன். நான் வேறு சொத்து இல்லை, வேறு காசு இல்லை, சாவு. 7 மணிக்கு சாவுனேன். போனால் 7 மணிக்கு சாவு, 8 மணிக்கு நான் வரேனே. அங்கே போனால் லைனாக வசனம் மாட்டி வச்சுக்கிறான். போய் முதல் கேள்வி, சண்டே சர்ச்சுக்கு ஒழுங்காக போறியானே? இல்லை சார், சண்டே தான், ஞாயிற்றுக்கிழமை தான், கொஞ்சம் வியாபாரம் தான். ஃபால்ட் எங்குது பார்த்தீங்களா? நான் சொன்னேன், ஒழுங்காக சர்ச்சை போயிருந்தேன், பிரச்சனை இல்லை. இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வசனம் சொல்லித்தரேன், அந்த ஒரு வசனத்தை படிப்பேன்னா உன் வாழ்க்கையை மாற்ற சொன்னேன். இல்லையா? என்ன வசனத்தை சொல்லி கொடுத்தேன்? சத்தியத்தை அறிவீர்கள். இந்த வசனம் திருப்பி சொல்கிற மாதிரி, உண்மையை அறிவீர்கள். உண்மை உங்களை, எந்த உண்மை உங்களுக்கு தெரியும்? எந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆகும்? அடிப்படையாக ஒவ்வொரு விசுவாசம் தெரிஞ்ச பேசிக் ட்ரூத் என்னன்னா, நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் கல்லில் மண்ணில் ஜீவன் உள்ளவர். இல்லையா? யோ, நீ ஏன் செத்தன நரகத்துக்கு போவேன், அவங்க ஏழை செத்து போ, பரலோக ராஜ்யமாவது போவேன். ஒவ்வொரு நாள் கடையை திறக்கும் போது சொல்லு, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அவர் என்னை விலகுதும் இல்லை, கைவிடுதும் இல்லை, நானோ கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியாது, கர்த்தர் என்னை உயர்த்துவார், என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், என் தலையை நிமிர பண்ணுவார். ஒழுங்காக ஆலயத்துக்கு போ. ஒவ்வொரு நாள் இந்த வசந்த அறிக்கை செய்ய சொல்லி கொடுத்துருவேன். செப்டம்பர் மாதம், சில வருஷங்கள் முன்பாக, டிசம்பர் மாதம் ஃபோன் பண்ணுறான், சார் நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறேன்னா. என்னையா விஷயம்னு கேட்டேன். அன்னைக்கு என்கிட்ட பேசலன்னா இன்றைக்கி நான் செத்து போயிருப்பேன். நான் 4 மாதத்தில் 15 லட்ச ரூபாய் அடைக்க பண்ணி ஆண்டு கிருபை செய்தார். இல்லையா?
இன்றைக்கி அவன் பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்திருக்கான். அதனால தான் நாளைக்கு கூட ஒரு பிஸ்னஸ் மேன் ஃபெலோஷிப் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் விஜிபி வச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நானும் ஆராதிக்கிறான்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறார். என் ஆண்டவர் பேசுவார், வானம் உண்டாகும். என் ஆண்டவர் பேசுவார், பூமி உண்டாகும். என் ஆண்டவர் பேசுவார், வெளிச்சம் உண்டாகும். இந்த காலவேளையில் இந்த திருப்பூர் ஏஜி சபையில் என் ஆண்டவர் பேசுவார். ஆனால் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில் புதிய காரியம் உண்டாகும். நீயோ கடன் வாங்க மாட்டாய். அநேக ஜாதி கடன் கொடுமை கர்த்தர் உன்னை உயர்த்துவார். வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல தலைகுந்து நின்றாயோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல அற்பமாக எண்ணப்பட்டாயோ, அதே இடத்துல ஆண்டவர் தலையை நிமிர பண்ணுவாராக. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மேல் இந்த அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகங்க. நான் ஒரு 2 நிமிஷம் முடியும். ஏசு கிறிஸ்து மேலே இந்த அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம். ஏசு கிறிஸ்து மேலே இந்த அபிஷேகம் என்ன தெரியுங்களா? குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற அபிஷேகம். ஏசு கிறிஸ்து மேலே இந்த அபிஷேகம் என்ன தெரியுங்களா? தரித்திரவான்களை ஐஸ்வர்வான்களாய் மாற்றுகிற அபிஷேகம். ஏசு கிறிஸ்து மேலே இந்த அபிஷேகம் என்ன தெரியுங்களா? ஏழைகளை பணக்காரர்களாய் மாற்றுகிற அபிஷேகம். ஏசு கிறிஸ்து மேலே இந்த அபிஷேகம் என்ன தெரியுங்களா? எந்தெந்த கையெல்லாம் கடன் வாங்குச்சோ அந்தந்த கையெல்லாம் கடன் கொடுக்கிறமா மாற்றுகிற அபிஷேகம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிற அபிஷேகம். எல்லாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எந்தெந்த கையெல்லாம் கடன் வாங்கிச்சோ அதெல்லாம் கடன் கொடுக்குற கையை ஆண்டவர் மாற்றுவாராக. வியாதி வந்துருச்சா? வாதையின் கூட அர்த்தை பொல்லாப்பனுக்கு தழுமுகளால வார்த்தை அனுப்பி. ஆமா, பிலிஸ்தீனை கட்டி வச்சுட்டானா? யாக்கோபு விரோதமான இஸ்ரவேல் விரோதமான உனக்கு விரோதமாக எழுப்பப்பட இந்த ஆயுதமும் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பாதம் உன்னை. இதெல்லாம் தூங்கி எழுந்து முதல்ல சொல்லணும். நீ முகம் கூட கழுவானா? ஆனால் முகத்தை பார்க்குற இதே பார்க்குறாரா? முகம் கழுவுற நேரத்தில் மைண்டு மாறிடும். இட்லி ஊற்றலாமா, தோசை ஊற்றலாமா, அவங்கள பார்க்கலாமா, இவங்கள பார்க்கலாமா? அதெல்லாம் தூங்கி எழுந்தே ஆண்டவரே வாதன் கூட பொல்லாப்பனுக்கு எனக்கு விரோதமாக இந்த ஆயுதமும் சொல்லிட்டு போய் முகம் கழுவு. அதுக்கப்புறம் வந்து ஜெபம் பண்ணு. போகடா, முடிச்சிடலாமா? 9 ஆயிடுச்சு. பாஸ்ட் வர ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போகிறேன். தொடர்ச்சியாக கேட்கணும்னு சொல்கிறாங்க. ஆசையாக இருக்கிறவங்க மேலே கை தூங்க பார்க்கலாம். கண்டிப்பாக பேசுவேன். அடுத்த சர்வீஸ் வாங்க. எடுங்க எரேமியா 20ஆம் அதிகாரம் எடுங்க. இது முடிச்சிடறேன். எரேமியா 20ஆம் அதிகாரம் எடுங்க, எல்லாரும் எடுங்க. முக்கியமான வசனம். பதினோராவது வசனம். வேற யாருன்னா வாசிங்க. யாரா ஒருத்தர் வாசிங்க. இன்னொருத்தர் வாசிங்க. பின்னாடி இந்த யாருன்னா வாசிங்க. ஆகையா இல்லை, முதல்ல இருந்து வாசிங்க. இந்த பக்கம் வாசிங்க. யாருன்னா ஹிந்திலேயே வாசிங்க, பரவாயில்ல. சொல்லுங்க, வாசிங்க. கடைசியாக ஒருத்தர் வாசிங்க. ஆமாம், முதலுக்கு ஆண்டவர் நம்மளோட எப்படி இருக்காருங்க? கரெக்டாக சொல்லுங்க. எப்படி இருக்காரு? எப்படி இருக்காரு? அப்படியா இருக்கு? அப்படி தானே இருக்கு? அப்படி தானே பார்க்குறீங்க? ஆண்டவர் நம்மளோட எப்படி இருக்காரு சொல்லுங்க பாலாம். கர்த்தர் எப்படி இருக்காரா? இப்போ பயங்கரமாகுதா? ராட்சத பராக்கம்சாலி தான் சார். பிரச்சனைகள் பராக்கம் உள்ளது தான். போராட்டங்கள் பராக்கம் உள்ளது தான். கவலை கண்ணீர்கள் பராக்கம் உள்ளது தான். வியாதி பராக்கம் உள்ளது தான். அடுத்த குறிப்பு வாங்க. தடைகள் பராக்கம் உள்ளது தான். எப்படி நம்ம தடையை உடைக்க போகிறோம்? எப்படி அந்த ஆலயத்துக்குள்ளே போக போகிறோம்? எப்படி ஜெயம் பெற போகிறோம்? விசுவாசம் விசுவாசம் அவிசுவாசம் பராக்கம் உள்ளது. அவிசுவாசம் தான் நல்லா ஜெயிக்க முடியாது. கானான் தேசம் யாரும் சொந்தமான தேசம்? கானான் தேசம் யாரும் சொந்தமான தேசங்க? இஸ்ரவேல் சொந்தமான தேசத்தில் வேற ஒருத்தன் இருப்பான், ராட்சத பிறவி இருப்பான். அதெல்லாம் குறித்து நான் அந்த ஆராதனையில் பேச போகிறேன். நீங்கள் நானும் ஆராதிக்கிறாண்டோ சாதாரணமானவர் அல்ல. அந்த பிரச்சனைகளை காட்டிலும், அந்த போராட்டத்தை காட்டிலும், கவலை கண்ணீரை காட்டிலும், வியாதியை காட்டிலும், தடைகளை காட்டிலும், எனக்கு அன்பான கத்திரை பிள்ளை, ஆக்சிடென்ட் பராக்கம் உள்ளது. இயற்கை சீற்றம், வெள்ளம், பூகம்பம், சுனாமி, வியாபாரத்தில் நஷ்டம், இதெல்லாம் பராக்கம் உள்ளது. இவைகளை காட்டிலும் நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் உங்களோடு இருப்பாரானால்
தடைகளை உடைக்க முடியும், பிரச்சனைகளை வீழ்த்த முடியும், போராட்டத்தை வீழ்த்த முடியும், கவலை கண்ணீர்களை வீழ்த்த முடியும், நஷ்டங்கள் இழப்புகளை வீழ்த்த முடியும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது? அதனால தான் நான் எந்த செய்தி கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு அற்புதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும்னு நினைப்பேன். ஏதாவது ஒரு அற்புதம் ஒரு செய்தி வந்தால் ஒரு மெசேஜ் கொடுத்தா ஏதாவது ஒரு அற்புதம் பெற்றுக்கொள்ளணும்னு நினைப்பேன். ஆனால் தான் எந்த செய்தி கொடுத்தாலும் அந்த வசனத்தை நான் ஸ்டிக்கர் வடியில் போட்டுன்னு போயிடுவேன். இதில் என் பேர் இருக்காது, என் ஃபோன் நம்பர் இருக்காது, என் கான்டாக்ட் நம்பர் எதுவுமே இருக்காது. உங்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும், அதுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன அற்புதம் பெற்றுக்கணும்னு தான் என்னோடய ஆசை. இந்த ஸ்டிக்கர் ஏன்னா ஒட்டி உங்கள் ஆஃபீஸ்லேயோ, உங்கள் வீட்லேயோ, உங்கள் ஜன்னல்லையோ, உங்கள் கதவுலையோ ஈபி போர்டில் ஒட்டுங்க. எப்போல்லாம் உன் பிரச்சனை அதிகமாகுதோ அப்போல்லாம் சொல்லுங்கள், என் பிரச்சனையை காட்டின ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, என் வியாதியை காட்டின ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, என் நஷ்டங்கள் இழப்பை காட்டின ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அன்றைக்கி அந்த கோயம்பேட்டில் இருக்கிற தேங்காய் ஹோல்சேல் வியாபாரி கூட இந்த வசனத்தை தாங்க கொடுத்தேன். வீடு வாசல் இல்லாமல் ஒரு அம்மா இருந்தாங்க, 7.5 லட்ச ரூபாய் கடத்தோடு. அவங்களுக்கும் இதுதான் கொடுத்துட்டு வந்தேன். தட்டைகளை உடைப்பாருமா ஆண்டவர்னு சொல்லி வியாதியிலேருந்து அநேகருக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் அற்புதம் பெற்றிருக்காங்க. தேவைப்படுறவங்க ஸ்டாலில் இருக்கும், வாங்கின்னு போங்க, ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், அற்புதம் நடக்கும். சாட்சியாக நிற்பீங்க. வெளியில் இருக்கோம், சும்மா வாங்காதீங்க. ஏதாவது சின்ன காணிக்கை கொடுத்து வாங்குங்க. நாங்கள் 31 கிராம சபை இருக்குது. இப்போ கூட ஒரு 2 கோடி ரூபாயில் ஒரு சபையை நாங்கள் கட்டி கொண்டு இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். வெளியில் ஸ்டாலில் இருக்கும். கர்த்தர் உங்கள் செய்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். மற்றவங்களை அப்படியே எழுப்பி நிற்போம். சபையார் அப்படியே எழுப்பி நிற்கும்படியாக கேட்ட வசனத்தின்படி ஆமென். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியார் என்னோடு இருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியார் கர்த்தர் என்னோடு கூட கேட்கிறார். வாயினால் அறிக்கையிடுங்க. நீங்கள் அறிக்கை இடும்போது அற்புதம் நடக்கும். நீங்கள் அறிக்கை இடும்போது உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போவதாக. ஹல்லேலூயா. ஓ ரபா ஷபா லபா ரபா ஓமே. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், சபையோடு இருக்கிறார். ஆமென். பயங்கரமான காரியங்களை செய்வார். பராக்கிரமான சாலியான கர்த்தர் நம்மோடு கூட இருந்து, சபையோடு கூட இருந்து, கர்த்தர் எல்லா பயங்கரமான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இயேசுவின் நாமத்தினால நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா கிரியைகளையும் அழித்து நாம் மேற்கொள்வோம். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே, வாய்க்காதே. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே, வாய்க்காதே. மீண்டும் சொல்லுங்க. உனக்கு விரோதமாய் வாய்க்காதே, வாய்க்காதே. உனக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய் வாய்க்காதே, வாய்க்காதே. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே, வாய்க்காதே. ஒரு வழியாய் வருவன், எதிரி 7 வழியாய் ஓடுவான். வருவன் எதிரி 7 வழியாய் ஓடுவான். வெட்கப்பட்டு போவதில்லையே, நாம் வெட்கப்பட்டு போவதில்லையே. பாடுவோம். வெட்கப்பட்டு போவதில்லையே, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. எனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே, வாய்க்காதே. விசுவாசமா இருக்கீங்க. எனக்கு விரோதமா வாய்க்காதே, வாய்க்காதே. சபைக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே, வாய்க்காதே. ராஜா இயேசு நம்ம பக்கமே
உனக்கு ரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. உனக்கு ரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. சொல்லுங்க, உனக்கு ரோதமாய் எழும்பும் ஆயுதம். விசுவாசமாய் ஆமே நிரம்பே ஆமே. எனக்கு ரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. ராஜா இயேசு நம்ம பக்கமே ஆமென். அவர் சேனை என்று நம்ம பராக்கிரமசாலியாய கர்த்தர் நம்ம பக்கமே. அவர் சேனை என்று நம்ம பக்கமே. ராஜா இயேசு நம்ம பக்கமே. அவர் சேனை என்று நம்ம பக்கமே. அறிக்கையிடுங்க, ராஜா இயேசு நம்ம பக்கமே. ஆமே, அவர் சேனை என்று நம்ம பக்கமே. வெற்றி 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 வெற்றியே நமக்கு, வெற்றி 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 வெற்றியே. உனக்கு ரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. ஆமே ரபா ரபா ஓ கோரபா ஷபா லபா ரபா வாய்க்காதே வாய்க்காதே. ரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. ரபா ரபா ஷபா ரபா. எல்லாரும் ஆமே விசுவாசத்தோடு ஆமென் ஆமென். நமக்கு ரோதமாய் எழும்பி எல்லா ஆயுதத்தையும் கர்த்தர் முறிக்கடிக்கிறார். ராஜா இயேசு நம்ம பக்கங்க. அவர் சேனை என்று நம்ம பக்கங்க. ஓ ரபா ஷபா பாபா. கர்த்தர் கேட்ட வார்த்தையின்படி நமக்கு விரோதமாய் எழும்பிய எல்லா ஆயுதங்களையும் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படப்படும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் வாய்நாளை அறிக்கைடுங்க, ஜெய கிறிஸ்துவாய் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். ஜெயன் தரிய இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். அவன் நம்ம வெற்றியின் வேந்தனாய் இருக்கிறார். அவன் ஜெயம் தருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட எல்லா காரியத்தையும் நமக்கு ஜெயமாய் நடத்தி தருகிற எல்லா கர்த்தருடைய ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆராதனை வேளைக்காய் நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, இந்த ஆராதனை வேளை உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அசைவாட உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்கள் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தையின் மூலமா நீர் எங்களோடு இடைப்பட்டீங்கப்பா. அதற்காய் நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதையும் நீர் எங்களோடு கூட இருப்பதையும் ஒவ்வொரு சூழலை நாங்களும் அனுபவிக்க மற்றவர்கள் அனுபவிக்க அப்படிப்பட்ட வெளியரங்கமான கிரியைகளை கர்த்தர் வருகிற நாட்களில் தனிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையிலும் சபையிலும் கர்த்தர் செய்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துங்கப்பா. அவங்க தேவையில்லை கர்த்தர் சந்திங்க. நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்கப்பா. தெய்வ சமாதானம் உங்க வீடுகளில் உண்டாகட்டுப்பா. தெய்வ பாதுகாப்பு உண்டாகும் நாங்கள் ஜெபிக்கிறேன். உமக்குள்ளாய் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பலப்பட தேவ சமத்தில் காத்திருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கொண்டு வந்த அருமையான ஆண்டவரே பாஸ்டர் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து பல லட்சங்களுக்கு அவங்களே ஆண்டவரே நீங்கள் பயன்படுத்துவீராக. அவங்க எங்கெல்லாம் கடந்து செல்கிறார்களோ அங்கெல்லாம் உடைய நாம மகிமைப்படும்படியாக அருமையான பாஸ்டர் எடுத்து நீ பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கதைகளை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து தேவ பிரசன்ன வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பராக்கிரமசாலியா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பராக்கிரமசாலி கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அந்த பலத்தோடு போவோம். ஆமென். கர்த்தர் நடத்துவார்.